தனக்கு உரிய நஷ்ட ஈடு கிடைக்கிற வரைக்கும் புலி படம் திரையிடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி குறும்பட இயக்குனர் அன்பு ராஜசேகர் அவங்க வந்துட்டு அந்த படத்துக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இது பற்றி நமக்கு விளக்கம் அளிக்க உள்ளார் அன்பு ராஜசேகர். புலி படம் இப்போ வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் தஞ்சை நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கிறீங்க. அது குறித்த ஒரு விளக்கமான ஒரு தகவல் கொடுங்க சார். 2012 விவசாயிகளுடைய தற்கொலையையும் விவசாயிகளுடைய அவல நிலையும் மையமாக வச்சு தாக பூமிங்கிற ஒரு குறும்படத்தை நான் இயக்கியிருந்தேன். அது பல்வேறு விருதுகளையும் பல்வேறு வார இதழ்களையும் அதை பற்றின சிறப்பான விமர்சனங்கள் வந்திருந்தது. 2013ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி நார்வேயில் நடந்த தமிழ் திரைப்பட விழாவில் இந்தியா சார்பாக தாக பூமி தேர்ந்தெடுக்கப்பட்டு திரையிடப்பட்டது. 2013ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி இயக்குனர் முருகதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் உதவி இயக்குனர்கள் வாய்ப்பு 2013ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி இயக்குனர் முருகதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் உதவி இயக்குனர்கள் வாய்ப்பு தேடுபவர்களுக்கு teammurugadas@gmail.com என்ன சொல்கிற அந்த முகவரிக்கு தன்னுடைய ப்ரொஃபைலை அனுப்ப சொல்லி அவர் ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தார். நான் 2013ஆம் ஆண்டு ஜூன் 14 அன்று அவர் குறிப்பிட்ட teammurugadas@gmail.com என்னும் முகவரிக்கு எனது தாகபூமி குறும்படத்தையும் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அந்த இமெயிலுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ அவர் சொன்ன அந்த இமெயில் ஐடிக்கு தான் teammurugadas@gmail.comங்கிற முகவரிக்கு நான் எடுத்த தாகபூமிங்கிற குறும்படத்தையும் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் அவர் குறிப்பிட்ட அந்த இமெயிலுக்கு நான் அனுப்பி வச்சுருந்தேன் சார். பிறகு நான் தாகபூமி குறும்படத்தை பெரிய படமாக எடுக்குங்கிற முயற்சியில் நான் அதில் இறங்கியிருந்தேன். 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி கத்தி படம் வெளிவந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் குறும்பட இயக்குனர்களும் எனது நண்பர்களும் தாகபூமி குறும்படமே கத்தி படத்தோட மைய கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் போய் தஞ்சாவூரில் உள்ள ஒரு திரையரங்கில் கத்தி படத்தை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அதிர்ந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கான உழைப்பு என்னுடைய வெற்றி எல்லாத்தையும் சேர்த்தே முருகதாஸ் எடுத்துக்கிட்டாரு. அது தொடர்பாக நான் அவருக்கு உடனடியாக teammurugadas@gmail.com என்கிற முகவரிக்கு என்னுடைய நியாயத்தை நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எந்தவித பதிலும் அவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் 2014ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி எனது வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி இதுக்குள்ளே உரிய நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி 10 நாள் டைம் கொடுத்துருந்தோம். அதுக்கு எந்தவித பதிலும் வரலை. அதுக்கப்புறம் நான் அவரை போய் சந்திக்க முயற்சி பண்ணும்போதும் ஒரு உதாசீனம் மட்டும்தான் அவர்கிட்டருந்து வெளிப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே எனக்குள்ள அதுக்கப்புறம் 2014 டிசம்பர் 22ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நான் முருகதாஸ், நடிகர் விஜய் உள்பட 5 பேர் மீது நான் வழக்கு தொடர்ந்திருந்தேன். என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா உரிமையல் வழக்கு. அது என்னுடைய உழைப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் கத்தி படத்தை லாபத்தில் ஒரு பங்கும் ப்ளஸ் 2 கோடியும் கேட்டிருந்து நான் வழக்கை தொடர்ந்துருந்தேன். அந்த வழக்கு இப்போ நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 3ஆம் தேதி 2015 இந்த வருடம் தஞ்சாவூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் மேலும் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தேன். அதில் நடிகர் விஜய், இயக்குனர் முருகதாஸ் உள்பட 7 பேர் மீது அதில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அக்டோபர் 15ஆம் தேதி நேரில் ஆஜராகும் போது அதில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது இல்லாமல் நடிகர் விஜய், இயக்குனர் முருகதாஸ் இவங்க 2 பேருமே எதிர் மனுதாரராக குற்றவியல் வழக்காக இருக்கட்டும், உரிமையல் வழக்காக இருக்கட்டும், இந்த 2 வழக்கிலுமே இவங்க எதிர் மனுதாரராக இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய பெட்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த 2 வழக்கும் நடந்துட்டு வருது. ஏறத்தாழ 340 நாட்களையும் தாண்டி நீதி கேட்டு நான் போராடிட்டு இருக்கேன். இந்த வகையில் இந்த வழக்கு முடிவுக்கு வர வரைக்கும் இவர்களுடைய படம், அதாவது விஜய் நடித்து வர அடுத்த படம் எந்த படங்களாக இருந்தாலும் சரி, முருகதாஸ் இயக்குற படங்களோ இல்லை அவர் தயாரிக்க படங்களோ எந்த படங்களுமே தடை விதிக்கணும், வெளியிடுறது தடை விதிக்கணும் அப்படிங்கிறதான் நான் கொடுத்த வழக்கு. இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், இந்த 2 வழக்கு முடிகிற வரைக்கும் புலி படத்துக்கு தடை வாங்கணும். ஏன்னா புலி படம் தான் இப்போ முதல்ல வருது, அந்த படத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியாக நான்
வழக்கு தொடுத்துருக்கேன். இந்த வழக்குக்கு நடிகர் விஜய் வருகிற 28ஆம் தேதி பதிலளிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீங்கள் ஏஆர் முருகதாஸ் அவர்கள்ட்ட தான் உங்களோட கதையை, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட இதை வந்து அவர் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போது விஜய் மீது புலி படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட அந்த படத்துக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ வழக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கிறீங்க. நீங்கள் ஏஆர் முருகதாஸ் தான் உங்களோட கதையை வந்துட்டு எடுத்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் மேலே நீங்கள் வந்து இது குற்றம் சொல்வதற்கான காரணம் என்ன? இல்லை, நம்ம சமுதாயத்தில் ஒரு 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 பொருள் திருடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருடுறவங்கள மட்டுமே வந்து நம்மளுடைய காவல்துறையோ நீதித்துறையோ தண்டிக்கிறது இல்லை. அந்த பொருள் சம்மந்தப்பட்ட யார்கிட்ட அந்த திருட்டு பொருள் யார்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் அந்த திருட்டு பொருள் யார்கிட்டலாம் கைமாறி இருக்குது, அத்தனை பேருமே அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் முருகதாஸ் வந்து என்னுடைய கதையை திருடி இன்னொரு இடத்துல அவர் சொல்லும்போது அதில் எல்லாமே அவங்க கதையின் நாயகன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கதையை கேட்டுட்டு தான் திரு விஜய் அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவரும் இதில் ஒரு மனுதாரராக உள்ளே வந்திருக்கிறாரு. அவர் அந்த படத்தில் ஒரு நடிகர் தானே தவிர இது வந்து நீங்கள் சொன்ன கதை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதுல்ல? அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதுங்கிறது நம்மளுடைய விஷயம் கிடையாது. என்னுடைய படங்கள் முன்கூட்டியே வந்துருச்சு இல்லையா? இணையதளத்துலேயும் சில தனியார் தொலைக்காட்சிகளையும், தந்தி டிவி உள்பட சில தனியார் தொலைக்காட்சிகளையும், நார்வே திரைப்பட உள்பட முன்கூட்டியே படங்கள் வந்துருச்சு இல்லையா? ஸோ வந்தது அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து அதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்கான நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த விஷயம். என்னுடைய படம் முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் போனது வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, தற்போது தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து படம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்கணும்னு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுல நீங்கள் செப்டம்பர் மாதம் இந்த மாதம் தான் நீங்கள் வந்து உரிமை அங்கே போய் கோர்ட்டில் வழக்கு போடுறீங்க. இதற்கான இந்த கால இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் அப்போவே அதுக்கு முன்னாடி பல நாட்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ பட டேட் ரிலீஸ் ஆனதுக்கு அனௌன்ஸ் பண்ணல, நீங்கள் இது சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன? நான் முறைப்படியாக வந்து கத்தி படம் வந்து என்னுடைய தாகபூமி குறும்படத்தை திருடிட்டாங்க அப்படிங்கிறதையே வக்கீல் நோட்டீஸ் மூலமாக முறைப்படியாக நான் வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் மூலமாக அனுப்பியிருக்கோம். வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடியே வக்கீல் நோட்டீஸ் மூலமாக அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து எந்த வித பதிலுமே வரலை. மறுபடியும் ஒரு உரிமையல் வழக்கு தொடர்ந்துருக்கோம். அந்த வழக்கு ஒரு வருட காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 3வது முறையாக குற்றவியல் வழக்கு தொடர்ந்துருக்கோம். ஸோ எனக்கான ஒரு முறைப்படியான ஒரு தகவல் போய் நம்ம நடித்த கதை இன்னொருத்தனுடைய கதைன்னு சொல்லும்போது அதற்கான ஒரு சமரசத்துக்கோ இல்லை அது என்ன பிரச்சனை, ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே தன்னுடைய குறும்படத்தை வந்து திருடிட்டான்னு ஒருத்தர் வந்து ஒரு வருட காலமாக போராடிட்டு இருக்கானே, அது என்ன ஒரு தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இறங்கி வராது தான் ஒரு இவ்வளோ தூரத்துக்கான காரணம் அது. ஏன்னா ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் கதையில் வந்து ஒரு நாயகன் வந்து தனக்கு எதிராகவோ இல்லை தனது மக்களுக்கு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு விஷயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்குறது தான் ஒரு நாயகனுடைய பொறுப்பாக இருக்குது சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்பு இருக்கும்போது தன்னுடைய சினிமாவே இன்னொருத்தனுடைய கதையை திருடி பண்ணியிருக்கும் பொழுது தன்னுடைய சினிமாவே இன்னொருத்தனுடைய குறும்படத்தை எடுத்து திருடியிருக்கப்படும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்போது அதை தீர்க்கிறதுக்கு ஏன் அவங்க இன்னும் முன் வரலை அப்படிங்கும்போது எனக்கான சாதகமான சூழ்நிலையாக நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருட காலங்கள் போராட்டம் இது. எனக்கு சரி இப்போ சொன்னால் இப்போயாவது ஒரு முடிவுக்கு வருவாங்களா, இப்போயாவது அவங்கள்ட்டேருந்து ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா, எனக்கான வழிகளை தீர்த்துக்க முடியுமா, ஒட்டுமொத்தமான ஒரு தஞ்சை மாவட்ட ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஒரு ஆதங்கமாக தான் இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட முறையான ஒரு விஷயம் கிடையாது. இப்படி ஒரு இது செஞ்சால் கூட என்னுடைய நியாயங்கள் அவங்க காதுக்கு எட்டுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதங்கம் தான் சார் இது. இப்போ வழக்கு விசாரிக்கிற நீதிமன்றம் வந்துட்டு விஜய்க்கும் முருகதாஸுக்கும் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கிறது. கத்திப்படம் கொடுத்த விளக்கம் குறித்து அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதுக்கு அடுத்து இந்த வழக்கில் வந்து ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
அல்ல முன்னேற்றங்கிறது எங்களுடைய மனுவை ஆக்சுவலாக வந்து புலி படத்தை தடை விதிக்கணும் அப்படின்னு நான் போட்ட பெட்டிஷனை நீதிமன்றம் ஏற்றுக்கிடுச்சு, அக்செப்ட் பண்ணிடுச்சு நீதிமன்றம். அது வந்து எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி 28ஆம் தேதி நீங்கள் வந்து விஜய் தரப்பு சைட்லேருந்து இதுக்கு வந்து நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு தஞ்சை மாவட்டம் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ரெண்டாவது வெற்றி. முழுக்க முழுக்க நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட ரீதியாக புலி படத்தை தடை செய்வாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். புலிப்படம் வந்து வெளிவருவதற்கு நீங்கள் இதெல்லாம் எனக்கு வந்துட்டால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த ஒரு தடையாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணுற அந்த விஷயத்த சொல்லுங்கள் சார். இல்லை, டிமாண்டுங்கிறத விட என்னுடைய ஆதங்கத்தை முதல்ல அவங்க கேட்கணும் சார். அவங்க இவ்வளோ ஒரு வருட காலமாக போராடிக்கிட்டு இருக்க எனக்கு அவங்களுடைய பதில் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த தப்பு நடந்துச்சு அப்படிங்கிற அவங்களுடைய பதில் முதல்ல எனக்கு வேணும். இந்த உதாசீனங்கிறது முதல்ல உதாசீனத்துக்கும் அவங்க என்னை காயப்படுத்தினதுக்கும் அதுக்கு முறையான மருந்து அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க எனக்கு இதுக்கு என்ன இந்த கதை திருட்டுக்கு அவங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறது தான் சார் எனக்கு முதல்ல தெரியணும். இருக்காது. ஓகே சார், உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.